ये सिंपल सा दिखने वाला कॉर्पोरेट एम्प्लॉय एक्चुअली मेक्स डबल डिजिट. Oh, so very good afternoon students. Class வந்துட்டு 8:30 to 9:30 தான் நார்மலாக ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன். பட் த திங் இஸ் இன்னைக்கு சண்டே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த டைம்லேயே இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸ் ரைட் நவ். வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். லெனாத் பிரபாஞ்சன் ஹாய். விக்னேஷ் வெரி குட் ஆஃப்டர்நூன். யாஷிகா குமாரன் தமும் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் கிளாஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் செல் சைக்கிளிங் செல் டிவிஷனில் we studied date. One second. Pencil. Yes. Pen work. Okay. The thing is, previous class we are talking about cell cycle. Detail cell cycle பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதில் we ரெண்டு phases என்னெல்லாம் நான் பார்த்தோம். And we saw about what is G1, S நானது, G2 அப்படின்னானது, அதுக்கப்புறமா மைட்டோசிஸ் அப்படின்னா எம் ஃபேஸ் மைட்டோசிஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து we completed this topic. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா லாஸ்ட் கிளாஸில் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டீட்டெயிலாக மைட்டோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு மைட்டோசிஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா மைட்டோசிஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதோட NCERT லைன் டு லைனில் எங்கே நீட் கொஸ்டின்ஸ் இருக்கா அந்த லைனை நான் குறித்து கொடுத்துட்றேன். அது இல்லாமல் எம்சிக்யூஸ் இன்னெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் அதுவும் கொடுத்துட்றேன். ஸோ இன்னைக்கு செஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ் வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். சகாஸ்திரி ஸ்ரீ ஹாய். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நவ். என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே 8:30 வருவாங்க. ஜிவி அண்ட் பியூலா அவங்களாம் ஈவினிங் கிளாஸ் வருவாங்க. யாஷிகா குமாரன் ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைட்டோசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஹாய். ஸோ மைட்டோசிஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ மைட்டோசிஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்துடலாம். மைட்டோசிஸில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா மைட்டோசிஸ்னா பேசிக்லி இட் இஸ் அ செல் டிவிஷன். எழுதிக்கோங்க, செல் டிவிஷன். எங்கே அக்யூர் ஆகுது? அக்யூரிங் இன் அ சொமேட்டிக் செல்ஸ். மைட்டோசிஸ் ஒரு செல் டிவிஷன் நடக்குது. அது எங்கே நடக்குது? இன் அ சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் செல். சரியா? சொமேட்டிக் செல். சரி, இதுக்கு இன்னொரு பேர். இந்த டைப் ஆஃப் செல் டிவிஷனை வந்துட்டு வி ஆல்சோ கால்ட் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ தெரியுமா? சொல்லுங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவேஷனல் டிவிஷன். எழுதிக்கோங்க, ஈக்குவேஷனல் டிவிஷன். ஈக்குவேஷனல் டிவிஷன். ஆல்ரைட். ஸோ நம்ம மைட்டோசிஸை ஈக்குவேஷனல் டிவிஷனாக கூட சொல்லுவோம். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ ஈக்குவேஷனல் டிவிஷன். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ மைட்டோசிஸ் இஸ் ஜென்ரலி எங்கே பார்க்க முடியும்? மைட்டோசிஸ் ஜென்ரலாக எங்கே பார்க்க முடியும்? மைட்டோசிஸ் வந்து ஜென்ரலி இஸ் சீன் இன் டிப்ளாய்ட் செல். எழுதிக்கோங்க, மைட்டோசிஸ் ஜென்ரலி சீன் இன் அ டிப்ளாய்ட் செல். டிப்ளாய்ட் செல். சரி, அப்போ ஹாப்ளாய்டில் இருக்காதா சார்? டிப்ளாய்ட் செல்லுன்னு சொல்லிங்க. ஏன் ஹாப்ளாய்டில் இருக்காதுங்க பாருங்க. இட் ஆல்சோ அக்யூர்ஸ். எழுதிக்கோங்க, இட் ஆல்சோ அக்யூர்ஸ் இன் ஹாப்ளாய்ட். ஆல்சோ அக்யூர்ஸ் இன் ஹாப்ளாய்ட். எங்க? ஆன் சம் லோவர் பிளான்ஸ். ஓகேவா? சம் லோவர் பிளான்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸில் லோவர் பிளான்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸில் இந்த மைட்டோசிஸ் நடக்கும். ஆல்ரைட். ஸோ லிட்டில் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மைட்டோசிஸ் பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இன்னெல்லாம் இருக்குது, மேஜர் இன்னும் இருக்குது இந்த மைட்டோசிஸில் அப்படின்னு பார்க்கும்போது, மைட்டோசிஸில் வி கோயிங் டு சி அபவுட் கேரியோகைனசிஸ். அதில் இன்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இன் மைட்டோசிஸ் எழுதிக்கோங்க, இன் மைட்டோசிஸில்
we are going to see the karyokinesis of mitosis. Last class சொன்னேன். Karyokinesis அப்படின்னா என்னது? Karyo means nuclear. Kinesis na division. Kinesis means cutting or division. Okay va? Kinesis means division. அப்போ இங்க என்ன நடக்குது? Nuclear division. Okay. Any doubts still here? Good afternoon. Yeah, Durga Devi, Vignesh. Yeah, very good afternoon, students. You are regular students. 8:30 க்கு வருவாங்க. So, all right. Yeah, Vignesh, yeah, Chicago, no doubt na. Okay, இங்க வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்ன சொன்ன மைட்டோசிஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ கேரியோகைனசிஸ் நியூக்ளியர் டிவிஷனை இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கேரியோகைனசிஸ் ஆஃப் மைட்டோசிஸ் has 4 ஸ்டேஜ். நான் எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, இந்த கேரியோகைனசிஸ் ஆஃப் மைட்டோசிஸ் has 4 ஸ்டேஜஸ். எத்தனை ஸ்டேஜஸ்ன்னு கேட்டால் 4 ஸ்டேஜஸ். என்னது அந்த 4 ஸ்டேஜஸ் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, 4 ஸ்டேஜஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இப்போ ஒரு ஃபேஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கேரியோகைனசிஸ் இன் மைட்டோசிஸில் there are 4 stages: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஒரு ஃபேஸும் பார்க்க போகிறோம். சரியா? ப்ரோஃபேஸ், சரியா? ஓகே, ப்ரோஃபேஸில் உங்களுக்கு என்ன தெரியணும்? எஸ், உங்களுக்கு ஏதோ தெரியுமா ப்ரோஃபேஸ் பற்றி? ஃபஸ்ட்டு டயக்ராம் 1 செகண்ட். நான் டயக்ராம் நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். No. Where any other diagrams? Yeah, copy, paste. Yeah. Okay. ஸோ டயக்ராம்ஸ் எடுத்துட்டாச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியாமல் கிளாஸ் எடுக்கக்கூடாதுல்ல. தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் ஒரு 2 செகண்டுக்கு. சரி, இப்போது ப்ரொஃபேஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஐ ஜூம் பண்ண முடியலையே. ஓகே, ஐயோ, சரி, ஓகே, 1 செகண்ட், லெட் மீ டூ தட். ஓகே, திஸ் இஸ் ப்ரோஃபேஸ். ஓகேவா? சரி, ப்ரோஃபேஸில் பார்க்க போகிறோம். ப்ரோஃபேஸில் என்னதுன்னா பேசிக்லி ப்ரோஃபேஸ் ஆர் ஏர்லி ப்ரோஃபேஸ், வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா ப்ரோஃபேஸில் இட் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். எப்பவுமே வச்சுக்கோங்க, ப்ரோஃபேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ். நீட்டில் கேட்டிங்கன்னா விச் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் கம்ப்ளீட் மைட்டோசிஸ் டிவிஷன் ஆர் கேரியோகைனசிஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோஃபேஸ். ஓகேவா? இட் இஸ் த லாங்கஸ்ட். எழுதிக்கோங்க, இட் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். இட் ஃபாலோஸ், எழுதிக்கோங்க, இட் ஃபாலோஸ் எஸ் ஃபேஸ், synthesis phase, அப்புறமா G2 phase. It follows, இந்த prophase follows S and G2 phases of interphase. இதெல்லாம் interphaseல G2 phase of interphase. சரியா? ஆல் ரைட். 2 பாயிண்ட் தெரியாது. வேற என்ன தெரியணும் ப்ரோஃபேஸில்? ப்ரோஃபேஸில் மெயினாக வேற என்ன தெரியணும் சொல்லுங்கள். சொல்லுங்க. கரெக்ட். இன் எஸ் அண்ட் G2 phases எழுதிக்கோங்க. இன் எஸ் அண்ட் G2 phases டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து இன்டர்வைண்ட் ஆயிருக்கும். இதுதான் நீட் கொஸ்டின். இன் எஸ் அண்ட் G2 phase-ல DNA molecules are intertwined.
சரி, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ப்ரோஃபேஸோட, சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ ஃபேஸ் இன், இட் இஸ் லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். இட் ஃபாலோஸ் S and G2 phases of interphase. In S and G2 phase, DNA molecules are intertwined அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எழுதிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரோஃபேஸ். Okay. Okay. Characteristic of or characteristic events called எழுதிக்கோங்க. Characteristic இல்லைனா characteristic events of prophase. இங்கே உங்களுக்கு என்ன தெரியணும்? Any idea? Any repeaters can answer this? கலர் சேஞ்ச் பண்ணேன். தெரியுமா? Most organelles disappear. Yeah, correct தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான். குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அன்டாகிள் ஆகிடும். குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் அந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் தான் குரோமோசோம் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? குரோமாட்டின் ஃபைபர்ஸ், குரோமாட்டின் ஃபைபர்ஸ் ஆர் அன்டாங்கிள்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அன்டாங்கிள்டு எழுதிக்கோங்க. அன்டாங்கிள்டு. ஓகேவா? அன்டாங்கிள் ஆகி இன்னும் திரும்பி கண்டென்ஸ்ட் டு ஃபார்ம் மைட்டோட்டிக். கண்டென்ஸ்ட் டு ஃபார்ம் மைட்டோட்டிக் குரோமோசோம். மைட்டோட்டிக் குரோமோசோம். ஸோ அப்போ அது பார்க்க எப்படி இருக்கும்னா, இட் அப்பியர் லைக் டூ குரோமாட்டிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். டூ குரோமாட்டிட்ஸ் என்னது, 2 குரோமாட்டிட்ஸ் ப்ரெசன்ட் இருக்கும். எங்கே எதோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும்? இந்த 2 குரோமாட்டிடும் சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆன மாதிரி. சென்ட்ரோமியர். சரியா? எஸ். Any doubts still here? சரி, எப்பவுமே பார்த்துக்கோங்க, இந்த இன்டர்வைன் சொன்னேன் இல்லையா, இட் ஃபேஸஸ் இன் எஸ் அண்ட் சிந்தட்டிக் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ த மாலிகுல் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் ஆர் இன்டர்வைன் சொன்னேன் இல்லையா. இங்கே வரைக்கும் இட் இஸ் ஏர்லி ஃபேஸ். ஏர்லி என்னது? ஏர்லி ப்ரோஃபேஸ். ஓகேவா? ஏர்லி ப்ரோஃபேஸ். இங்கே இதெல்லாமே லேட் ப்ரோஃபேஸ். லேட். சரியா? ஓகே, அது ஏர்லி ப்ரோஃபேஸ், இது லேட் ப்ரோஃபேஸ். ஸோ லேட் ப்ரோஃபேஸில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்ஸு ப்ரோஃபேஸ் இல்லை. ஏன்னா லேட் ப்ரோஃபேஸில் நம்ம பார்க்குறது cells at the எழுதிக்கோங்க, cells at the end of prophase. End of prophase. Prophase do not show Golgi complex. Do not show Golgi complex. Golgi complex மட்டும் தானா அப்படின்னா endoplasmic reticulum. Golgi complex, endoplasmic reticulum, nucleolus, nucleolus. ஓகேவா? அதுக்கப்புறம் நியூக்ளியர் என்வலப். இது நீட் கொஸ்டின். எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸில் இன்னெல்லாம் நடக்கும் கடைசியா நீட் கொஸ்டின்டா பசங்களா? சரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் திங் அபவுட் ப்ரோஃபேஸ். இவ்வளோ தான், வேறு டீட்டெயிலாக தேவையில்லை. ப்ரோஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபேஸ் இன் லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். இட் ஃபாலோஸ் S and G2 phase of interphase.
அப்புறமா இந்த ஏர்லி ப்ரோஃபேஸருக்கு S and G2 phase DNA molecules are intertwined. இதுக்கப்புறமா லேட் ப்ரோஃபேஸ் போகுது. லேட் ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது, குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் ஆர் குரோமட்டின் ஃபைபர்ஸ் ஆர் அன்டாங்கிள் அண்ட் திரும்பி கண்டென்ஸ் ஆகி டுகெதர் ஃபார்ம் மைட்டாட்டிக் குரோமோசோமாக மாறுது. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கடைசியில் அது 2 குரோமேட்ஸ் வந்து சென்ட்ரோமியரில் போய் அட்டாச் ஆகுது. அப்புறம் லேட்டாக cells at the end of prophase period they do not show any Golgi complex or endoplasmic reticulum or nucleolus or nuclear envelope. சரியா? So that is the thing about prophase. Okay va? Yes. இப்போ next phase என்னது? prophase-க்கு அடுத்த phase என்ன சொன்ன? prophase-க்கு அடுத்த phase என்ன சொன்ன? சொல்லுங்க. metaphase. metaphase-க்கு அப்புறம் anaphase. கரெக்டா? அனாஃபேஸ்க்கு அப்புறம் டீலோஃபேஸ், அப்புறம் டீலோஃபேஸ். ஸோ ஓகேவா? இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். எஸ், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன சொன்ன? மெட்டாஃபேஸ். ஓகேவா? மெட்டா ஃபேஸ். சரி, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுக்கிறேன். தெரியுதா? டயக்ராம் தெரியுதா பசங்களா? எஸ், எஸ். ஓகே, ஸோ நான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மெட்டாஃபேஸ் டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு? இல்லை நான் மறைக்கிறேன் நான் டயக்ராமில், இல்லை மேலே தூக்கி இருக்கட்டா? சரி, ஓகே, கிளியராக விசிபிள்ஸா? ஓகே, சூப்பர். இப்போது மெட்டாஃபேஸ் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இங்கே இன்னும் இருக்குது, இங்கே பாருங்கள். மெட்டாஃபேஸ் பிளேட் தெரியுதா? இங்கே பாருங்கள், மெட்டாஃபேஸ் பிளேட்டு, அப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தெரியுதா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ மெட்டாஃபேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மெட்டாஃபேஸில் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். மெட்டாஃபேஸில் உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே என்ன ஆகுனா, நியூக்ளியர் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூக்ளியர் என்வலப் என்ன சொல்லுங்க? கம்ப்ளீட்லி என்ன ஆகுது? கம்ப்ளீட்லி வாட் ஹேப்பன்ஸ்? டிஸ்இன்டிகிரேட்ஸ். ஓகேவா? இங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அப்புறம் ஸோ இது டிஸ்இன்டிகிரேட் ஆகிறதுல என்ன நடக்குது? குரோமோசோம் வந்துட்டு ஸ்ப்ரெட் த்ரூ சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, குரோமோசோம் ஸ்ப்ரெட் டு cytoplasmic of the cell. ஸோ இதனால் நெக்ஸ்ட் என்ன நடக்குது? குரோமோசோம் என்ன ஆகுது? இதனால குரோமோசோம் கண்டென்சேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். குரோமோசோம் கண்டென்சேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் கண்டென்சேஷன் கம்ப்ளீட்டட் இருக்கும்போது இந்த டைமில், இந்த பர்டிகுலர் பீரியடில் we can easily மைக்ரோஸ்கோப்பில் நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். சரியா? ஸோ ஈஸிலி ஸ்டடி பண்ணி அண்டர் த மைக்ரோஸ்கோப் we can study what is there, what is not there. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, there are 2 sister chromatids இருக்கு. 2 sister chromatids. இப்போ வேற
இப்போ பேசிக்கலா இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இப்படி இருக்கும் 2 2 2 2 2 2 ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டாஃபேஸ்ல தி அலைன்ஸ் ஈக்விட்டரியல் இங்க பாரு எல்லாமே இப்போ இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாமே ஒரே ஆர்டர்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வரையறேன் ஓகேவா ஸோ அந்த டயக்ராம்ல இருக்கான்னு தெரியல இங்க பாரு எல்லாம் ஒரே ஆர்டர்ல இருக்கு பாரு புரியுதா எஸ் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரியா ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னா இந்த குரோமோசோம் கன்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனக்கப்புறமா இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா கம் அண்ட் லை டு ஈக்குவேட்டர் ஈக்குவேட்டர்னா நடு லைன் ஓகேவா ஹாய் பேச்சு கேட்க மாட்டேது ஈக்குவேட்டர் அது ஏய் I don't know why it is not working. Okay. இப்போ ஒரு உருண்டை இருக்கு இல்லை ஈக்குவேட்டர்னா என்னது நடுவில் பார்ட் இப்போ என்ன ஆகுது இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவேட்டரில் வந்து தங்குது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஸோ அதுதான் சொல்கிறோம் இந்த மெட்டாஃபீஸில் இந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா இந்த குரோமோசோம்ஸ் இந்த மெட்டாஃபீஸ் குரோமோசோம் கம் டு லை ஓகேவா கம்ஸ் டு லை இன் அ ஈக்குவேட்டர் lie in an equator. So it is the plane of line of chromosome arrangement ஓகேவா அப்படின்னு சொல்லலாமா ஓகேவா அலைன்மெண்ட் இல்லைன்னா அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் ஓகேவா அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் என்னது குரோமோசோம் எங்க நடக்குது அட் த மெட்டாஃபேஸ் இந்த மாதிரி அலைன்மெண்ட் எங்க நடக்குது அட் த மெட்டாஃபேஸ் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட் மெட்டாஃபேஸ் பிளேட் சரியா புரிந்துதா ஸோ இந்த மெட்டாஃபேஸ் பிளேட்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா கலர் சேஞ்ச் பண்ணுறேன் the spindle fibers NEET question da NEET question mark பண்ணிக்கோங்க ஓகே என்ன ஆகுது ஸ்பிண்டில் ஃபைபர் both form இந்த சைடுலயும் இந்த சைடுலயும் இருக்கு இல்லையா spindle fibers from both poles are connected to chromatids diagram நீங்க பார்த்த இங்க போ spindle fibers இங்க இருக்கு இல்லையா spindle fibers are both sides are connected to what சொல்லுங்க connected to chromatids எழுதிக்கோங்க from both sides are connected to chromatids by the எப்படி by the kinetochores in the centromere by the kinetochore from centromere ஓகேவா so this is a thing about metaphase metaphaseல இதுதான் உங்களுக்கு தெரியணும் basically இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பசங்களா yes no doubt no any doubts வேற யாருக்கா doubts இருந்தா please let me know இங்க என்ன எழுதிக்கிறேன் நான் மறச்சிட்டேன் கைனடோகோர் from centromere ஓகேவா சரியா yes no doubts clear now so இங்க வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா well and good இப்போ டீடைலா நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன சொன்னேன் யாரோ ஏதோ டவுட் கேட்டாங்க
என்ன டவுட்டு? எஸ், இதில் டவுட் கேட்டிருக்காங்க. எஸ் சார், வாட் இஸ் மென்ட் பை செல் டிவிஷனா அதானே கேட்டிருக்கீங்க. வாட் இஸ் மென்ட் பை செல் டிவிஷன்? கண்டென்சேஷனா? சாரி, கண்டென்சேஷன் தானே கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டென்சேஷன், எஸ். கண்டென்சேஷன் அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் த எழுதிக்கோங்க. கண்டென்சேஷனா இட் இஸ் பேசிக்லி ப்ராசஸ், ஓகேவா? ஸோ அங்கே இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா, பேசிக்கலி இந்த கண்டென்சேஷனில் வந்துட்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு காயில் வந்து டைட்லி இன் கண்டென்சேஷன், ஓகேவா? கண்டென்சேஷனில் பேசிக்காக இட் இஸ் அ ப்ராசஸ். எழுதிக்கோங்க. இட் இஸ் த கண்டென்சேஷன் தான் டவுட் கேட்டிருக்கீங்க, கரெக்ட் தானே? இட் இஸ் த ப்ராசஸ் by which chromatin, எழுதிக்கோங்க, chromatin fibers என்ன காயில் ஆகும் டைட்டா, ஓகேவா? ஸோ chromatin fibers coil unfold to form a compact, fold டைட்டா காம்பேக்டா fold to form compact, என்னது compact visible chromosome, compact and visible chromosome during எப்போ? during cell division. visible chromosome during எப்போ? during cell division. சரியா? ஸோ இதனால இந்த மெயின் பர்பஸ் இந்த கண்டென்சேஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிரேக்கேஜ் ஆஃப் டிஎன்ஏ செல், இப்போ இந்த செல் சைக்கிள் போது தேர் மைட் பி சான்ஸ் ஆஃப் பிரேக்கிங் டிஎன்ஏ பிரேக் பண்ணுற சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த கண்டென்சேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஓகேவா? எஸ், யா, கண்டென்சேஷன். டவுட் இருக்கா இப்போ? வேற ஏதோ டவுட்ஸ் இருக்கா? கிளியர். ஸோ எதுவுமே ஜஸ்ட் பேசிக்காக அந்த வேர்ட்ஸில் சொல்லிட்டா, நம்ம டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்துட்டு இந்த செல் சைக்கிள் ப்ராசஸில் வந்துட்டு இட் மே பிரேக் வடைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை வச்சு அவங்க வந்துட்டு காம்பேக்டாக ஃபோல்டாக அந்த டிஎன்ஏ ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. அது இப்போ அந்த ப்ராசஸ் பேர் தான் கண்டென்சேஷன். அப்புறம் அது அந்த ப்ராசஸ்னால என்ன ஆகும்னா, டிஎன்ஏ வடியாமல் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? தட்ஸ் இட். எஸ், ஓகே, கிளியர். சரி, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரோமியர் முடிச்சிட்டோமா? என்ன முடிச்சிட்டோமா? மெட்டாஃபேஸ், தட்ஸ் இட். எஸ், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் அபவுட் மெட்டாஃபேஸ். ப்ரீஃப் அவுட் பண்ணிட்டா. ஸோ மெட்டாஃபேஸ் எதுவுமே இல்லை. இந்த பர்டிகுலர் ஃபேஸில் குரோமோஸ் எல்லாமே ஈக்குவலாக அந்த ஈக்விட்டல் பிளேனில் வந்துட்டு லைன் ஆகும். அந்த லைன் ஆகிறது பேர் மெட்டாஃபேஸ் பீரியட். அது எங்கே நடக்கும்? இந்த மெட்டாஃபேஸ் பீரியடில் தான் நடக்கும், ஓகேவா? இந்த குரோமோஸ் எல்லாமே ஈக்குவலேட்டராக வந்து சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகும். வேறு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த சைட்ஸ் ஆர் கனெக்டட். சைடில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும், ஒரு நூல் மாதிரி, ஓகேவா? சில்க் நூல் மாதிரி. எங்கே? ஃப்ரம் குரோமாட்டிட்ஸ் பை த கைனட்டோகோர் ஃப்ரம் சென்ட்ரோமியர், ஓகேவா? ஃப்ரம் 2 சென்ட்ரோமியர் இருக்கும், இப்படி அட்டாச் ஆயிருக்கும், ஓகேவா? இப்படி லைனா. எஸ், ஸோ தட்ஸ் த திங் அபவுட் மெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபேஸ் யாரு? நெக்ஸ்ட் ஃபேஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு அனாஃபேஸ். ஓகேவா? அனாஃபேஸ். ஓகே, ஸோ அனாஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஒன்றும் நீங்கள் டயக்ராம் பார்த்துட்டு எடுக்கலைன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதில் தான்
அனஃபேஸ் பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அனஃபேஸில் என்ன ஆகுது, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் நீட் பாயிண்டர். எது லாங்கஸ்ட் ஃபேஸ் எது ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ்ன்னு பார்த்துக்கோங்க. லாங்கஸ்ட் ஃபேஸ் எது மைட்டோசிஸில், இந்த ஃபேஸஸில் இது ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ். லாங்கஸ்ட் ஃபேஸ் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் யா இது அனஃபேஸ், எது லாங்கஸ்ட், இது ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். லாங்கஸ்ட் ஃபேஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்ட், ப்ரோஃபேஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ், ரைட். விக்னேஷ், யாஷிகா, துர்காதேவின், சகாஸ்திரி, ஸ்ரீ, ரைட். குட் 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 குட், கிளாஸ் கவனிக்கிறீங்க, சூப்பர். ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ். இப்போ நெக்ஸ்ட் கதைக்கு நீங்கள் போனீங்கன்னா சரி, இந்த அனஃபேஸில் என்ன நடக்குது, இது வெறும் ஷார்ட்டாக ரொம்ப 3 பாயிண்ட் கொடுத்தா போதும், வேறு பெருசாக தெரிய தேவையில்லை ஓகேவா. 3லேருந்து 4 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். அனஃபேஸில் இங்கே சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. பிளாஸ்மா மெம்பரேன் க்ளீவேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகுது, சிஸ்டோல் அப்படின்றது என்னது பார்ப்போம் சரியா. ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டோசிஸ் வந்துட்டு அனஃபேஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா. இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த சென்ட்ரோமியர் இருக்கு இல்லையா, சென்ட்ரோமியர் என்ன பண்ணுது, சென்ட்ரோமியர் இந்த ஈச் குரோமோசோம் இருக்கு இல்லையா, சென்ட்ரோமியர் ஈச் குரோமோசோம் டிவைட் ஆகுது. என்ன ஆகுது, டிவைட்ஸ். எப்படி டிவைட்ஸ் ஆகுது, டிவைட்ஸ் லாங்கிடியூட்னலி, எழுதிக்கோங்க, டிவைட்ஸ் லாங்கிடியூட்னலி. ஸோ இதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி டிவைட் ஆகிறதுனால 2 டாட்டர் செல்ஸ் மாறுது. இது 1 இது 2 மாறுது இல்லையா. ஸோ லாங்கிடியூட்னலி டிவைட் ஆகுது, இட் ஃபார்ம்ஸ் 2 டாட்டர் செல்ஸ். எத்தனை டாட்டர் செல்ஸ், 2 டாட்டர் செல்ஸ் சரியா. டாட்டர் செல்ஸ் ஆர் டாட்டர் குரோமேட்டிட்ஸ் கூட எழுதிக்கலாம் ஓகேவா. ரைட். ஸோ இதெல்லாம் என்னக்குதான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் இமேஜின் ஓகேவா. எப்படி சொல்கிறது, இப்போது இப்படி ஓகே, நீங்கள் பாலையா சாங் கேட்டிருக்கீங்களா, அந்த சாங்கில் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபேக்ட் ஓகேவா, அந்த ஒரு டான்ஸ் ஏதோ இருக்குமேடா, நூல் கட்டிட்டு பின்னாடி இழுப்பாங்களே, ஐயோ யாருக்கோ தெரிஞ்சா ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த த்ரெட் டான்ஸ் இருக்குமேடா, ஐயோ. ஸோ இல்லை, ஸோ அங்கே என்ன நடக்கும்னு நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு வந்துட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த நடுவில் இந்த குரோமோசோம் வாட் எவர் இட் இஸ் தேர் இப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நூல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இழுத்தா என்ன ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கலாங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க இருக்கலாங்க, இழுக்கிறாங்க ஓகேவா. இப்படி ஓரளவுக்கு என்னால் பிடிக்க முடியும். ஒரு இதுக்கு மேலே இழுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது, இது இப்படி பிரிஞ்சு போயிடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது, இந்த சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம் வந்துட்டு லாங்கிடியூட்லாம் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆனு சொன்னேன்னா, லாங்கிடியூட் டிவைட் ஆனதுக்கப்புறமா இந்த எல்லாமே ஈக்குவேட்டரா ஆப்போசிட் போல்ஸில், இப்போ இந்த சைடு இருக்கிறதுனால இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ ஓகேவா, புரிஞ்சுதா, ஓரளவுக்கு புரியுதா. ஓகே. ஸோ அந்த ஷர்ட் ஸ்டெப் அந்த ஷர்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான், அது எப்படி அந்த ஷர்ட் இழுத்தா பின்னாடி போதோ அதே மாதிரி கை பிடிச்சி இழுக்கிறாங்களே, அதே மாதிரி தான் என்ன ஆகுது, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது ஓகேவா. கான்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த குரோமேட்டிட்ஸ் மூவ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர். இதை ஈக்குவேட்டரில் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி மெட்டாஃபேஸில் அங்கேருந்து இருக்கிற எல்லா குரோமோஸும் வந்துட்டு இது பாதியாக பிரிஞ்சு இது பாதியாக பிரிஞ்சு இப்படி போயிட்டே இருக்கு ஓகேவா, இப்படி 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 ஓகேவா. ஸோ த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட், ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஓகேவா, கான்ட்ராக்ட், த குரோமேட்டிட்ஸ் மூவ்
from the equator. Equatorலேருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகுது. Move from the equator to the opposite poles. Yes, சரியா? Opposite poles. இப்போ இதோட மெயின் டயக்ராம் காட்டுறேன். ஸோ இங்கே பாரு, இங்கே சென்ட்ரோமியர் இருக்கு, இது கயிறுன்னு வச்சுக்கோங்க, இது புளிச்சு இழுக்கிறாங்க. ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது என்ன ஆகுது, அப்படியே பிரிஞ்சுட்டு இது தனியாக இது தனியாக இப்படி ஆப்போசிட் போல்ஸில் போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அனாஃபேஸில் நடக்குது, வேறு எதுவுமே நடக்கல. இதுதான் அனாஃபேஸ் பீரியடில் மைட்டோசிஸில் இதுதான் நடக்குது, வேறு எதுவும் நடக்காது. ஓகேவா? இந்த ஃபேஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டீலோ ஃபேஸ். புரிஞ்சுதுண்ணா? ஏதோ எடுக்கிறேன்டா உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கடைசி ஃபேஸ். சொல்லுங்க. டீலோ ஃபேஸ். டீலோ ஃபேஸ் பார்த்துடலாமா? ஓகே, டீலோ ஃபேஸில் என்ன தெரியணும்னா ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் தெரியணும். ஐ வில் கிவ் த டயக்ராம். கிவ் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் டீலோ ஃபேஸ் எடுத்து கொடுத்துட்றேன். இங்கே கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ இங்கேயே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா? சரி, அப்போ நான் என்னது கொடுக்குறது? சரி, ஓகே, நான் கொடுக்குறேன். You guys don't need to worry. டீலோ ஃபேஸை என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஒன்று, இந்த டயக்ராம் பத்தாது, இன்னொரு டயக்ராம் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக. காப்பி இமேஜ், பேஸ்ட். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? டீலோ ஃபேஸ் பார்க்குறோம். சரியா? இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் ஆர் நியூக்ளியர் வாட் எவர் இட் இஸ், இங்கே நடக்குதுல்ல, இந்த ஆப்போசிட் போல்ஸில் போயிட்டு அன்காயில் ஆகுது. ஸோ குரோமோசோம்ஸ் எழுதிக்கோங்க, குரோமோசோம்ஸ் கிளஸ்டர்ஸ், குரோமோசோம்ஸ் கிளஸ்டர் எழுதிக்கோங்க, கிளஸ்டர் அட் ஆப்போசிட் போல்ஸ். அட் எங்க? ஆப்போசிட் போல்ஸ். அப்புறம் என்ன ஆகுது? அன்காயில் ஆகுது. அன்காயில் இன்டு குரோமாட்டின் ஃபைபர்ஸ். ஸோ அது அப்படின்னா இப்படி திக் பண்ணிட்டு இப்படி போயிடுது இல்லையா, அதுக்கப்புறமா அங்கே போயினதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இப்படி ரிலீஸ் ஆகுது. அது பேர் என்னது? குரோமோசோம் போயிட்டு குரோமாட்டின் அன்காயில் த குரோமாட்டின் ஃபைபர்ஸ். சரியா? ஸோ இதனால் என்ன நடக்குதா, நியூக்ளியர் என்வெலப், கலர் சேஞ்ச் பண்ணுறேன், நியூக்ளியர் என்வெலப் assembles around chromatin fibers. Nuclear envelope assembles at the chromatin fibers. இப்போ கம்ப்ளீட்டா the two daughter cells வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுது. இப்படி தனியா, இது தனியா. ஓகேவா? கம்ப்ளீட்டா two daughter cells is formed. Cells is formed. ஓகேவா? இப்போ இது அங்கெல்லாம் டிஸப்பியர் ஆச்சுல, எங்க டிஸப்பியர் ஆச்சு? நியூக்ளியோலஸ், கால்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே போனது எல்லாமே ரீஅப்பியர் ஆகும். கால்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த லாஸ்ட் ஃபேஸில் திரும்பியும் ரீஅப்பியர் ஆகும். ரீஅப்பியர், இது நான் வச்சுக்கோ, எங்கே மறைஞ்சிருச்சு எங்கே ரீஅப்பியர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் இங்கே இன்னும் டிஸப்பியர் ஆகுது. நீட் கொஸ்டின். இதெல்லாம் ரீஅப்பியர் ஆகுது. இன்னும் டிஸப்பியர் ஆகுதுன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டிஸப்பியர்ஸ். டிஸப்பியர். ஓகேவா? எஸ். So that is the thing about anaphase, metaphase, telophase. ஓகேவா? புரிந்துதா? brainy medic neat. Okay, clear now.
கிளியர் சார். ஆமாம், லேட் ப்ரொஃபஸில் அது மறைஞ்சிருது. இப்போது தேர் திரும்பி ரீஅப்பியர் ஆகுது. சரியா? ஓகே. ஸோ ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் த திங் அபவுட் ஒரு ஃபேஸும் பார்த்தாச்சு. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் இன் நியூக்ளியோகைனசிஸ், வாட் எவர் கேரியோகைனசிஸ், ரைட்? இப்போ நெக்ஸ்ட்டு கேரியோகைனசிஸ் பார்த்தோம். கேரியோன்னா நியூக்ளியர் டிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் என்னது? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். சைட்டோகைனசிஸ் இமேஜ் ஒரு வாட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் ஐ கிவ் நோட்ஸ் அபவுட் சைட்டோகைனசிஸ். நோ 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 no cancel copy. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? சைட்டோகைனசிஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த சைட்டோகைனசிஸில் என்ன நடக்குதுன்னா, இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் நான் வச்சுக்கணும், இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் சைட்டோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி என்ன கிடைக்குது? டூ டாட்டர் செல்ஸ். ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்குது? இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் டீலோஃபேஸ். It starts with telophase in progress. ஓகேவா? in progress. இதே நீங்கள் அனிமல் செல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, we might see ஒரு கிளீவேஜ்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு, ஓகேவா? ஒரு கிளீவேஜ் 4O அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீவேஜ் 4O எப்படிங்க பாருங்கள், பிரியத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த லைன் தான் cleavage 4O. இது எங்கே அப்பியர் ஆகும்னா, இது அப்பியர் in the, this is appeared in animal cell, it is appeared in the plasma membrane. in the plasma membrane. ஓகேவா? இது கிராஜுவலாக இந்த மாதிரி டீப்பன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக. ஓகேவா? ஸோ இட் கிராஜுவலி டீப்பன்ஸ். எழுதிக்கோங்க, இட் கிராஜுவலி டீப்பன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இன் த சென்டர் டிவைடிங் த சைட்டோபிளாசம் இன்டு 2. அதாவது என்ன நடக்குது இங்கே பாரு, இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 சென்டிமீட்டர் கேப்னு வச்சுக்கோங்க, இங்கே 2. இந்த மாதிரி டிவைட் கொஞ்சமாக டிவைட் ஆகிட்டு போயிட்டே இருக்காது சென்ட்ரோமேர் ஃபெரோ. ஓகேவா? போயிட்டு இந்த கிளீவேஜ் வந்து கட் ஆகிட்டே போயிட்டு 2 டாட்டர் செல்ஸாக மாறுது. ஓகேவா? எஸ், இது அனிமல் செல்ஸில். சரி, பிளான்ட் செல்ஸில் என்ன எப்படி இருக்குன்னா, பிளான்ட் செல்லுக்கு இமேஜ் இல்லாமல் நான் எப்படி பிளான்ட் செல்லை காட்டுறது? இது நைஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆக்சுவலி. இங்கே பாருங்க, இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராமே போதும். நைஸ் டிஃப்ரென்ஷியேஷன். இங்கே பாருங்கள், இட் இஸ் அ வெரி குட் டயக்ராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த சொன்னேன் அது கிளீவேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளீவேஜ் ஃபோர் இங்கே பாரு கொஞ்சம் கொஞ்சமாக காண்டாக்ட் ஆகிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் இந்த மாதிரி. இங்கே பாரு கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகிட்டு 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது அனிமல் செல்ஸில். இதே பிளான்ட் செல்லில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்குறோங்க. இமேஜ் பாருங்கள், ஒரு வாட்டி இமேஜ் பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே செல் வால், நியூக்ளியர் என்வலப், பிளாஸ்மா மெம்ப்ரேன்,
இங்கே க்ரோயிங் செல் பிளேட், இது பேர் க்ரோயிங் செல் பிளேட். ஓகேவா, இது செல் பிளேட் என்ன பண்ணுது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ பிளான்ட் செல் அப்படியே பார்த்துக்கிட்டிங்களா, இது இப்போ பிளான்ட் செல்லை பார்க்க போகிறோம். பிளான்ட் செல்ல இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைட்டோகைனசிஸ் இந்த அனிமல் செல். அனிமல் செல்லோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஏன் அப்படின்னா டியூ டு presence ஆஃப் செல் வால். நீட் கொஸ்டின். பிகாஸ் அனிமல் செல்லில் செல் வால் ஆப்சென்ட், whereas in plant cell wall is present. கரெக்டா, டியூ டு presence ஆஃப் செல் வால். சரியா, இன் பிளான்ட் செல் எழுதிக்கோங்க என்ன நடக்குது. இன் பிளான்ட் செல்ல வெசிகல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் கால்ஜி பாய்டஸ் அக்யூமுலேட்ஸ் அட் தி ஈக்குவேட்டர். என்ன சொன்ன, வெசிகல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அப்புறம் வெசிகல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் கால்ஜி எழுதிக்கோங்க, கால்ஜி பாடிஸ் எங்க அக்யூமுலேட் ஆகுது, ஈக்குவேட்டர் நடு லைன்ல. Golgi bodies accumulate at the equator. ஓகேவா, இதனால என்ன ஆகுதுன்னா it grows outward to form outwardல என்ன ஃபார்ம் ஆகுது, அது பேர் என்ன சொன்ன, செல் பிளேட். இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேவா, என்னது செல் பிளேட். ஓகேவா, செல் பிளேட். அதுக்கப்புறம் செல் பிளேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இட் செப்பரேட்ஸ். செல் பிளேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, லாஸ்ட் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் செப்பரேட்ஸ். ஓகேவா, இட் செப்பரேட்ஸ் த டூ டாட்டர் செல்ஸ். ஓகேவா, டூ டாட்டர் செல்ஸ் ஆகுது. லேட்டராக என்ன நடக்கும்னா இந்த டூ டாட்டர் செல்ஸில் இந்த செல் பிளேட் பிகம்ஸ் மிடில் லேமிலா. ஓகேவா, இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி செல் பிளேட் மாதிரி வந்துச்சு, இப்போ அது போயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுமே என்னது, மிடில் லேமிலா மாதிரி இது ஒரு தயாராகிடுச்சு. ஓகேவா, தி செல் பிளேட் ஃபியூசஸ் வித் த செல் வால் ஃபார்மிங் டூ டாட்டர் செல்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் சைட்டோகைனசிஸ் இன் திஸ். ஆல்ரைட், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts still here? Clear? Super. So this is the thing overall about in the cytokinesis, mitosis detail. ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ரீஃப், ஜஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ் கொடுத்துட்டு எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். ஓகேவா, இன்னெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ். ஓகேவா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ் இன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், எழுதிக்கோங்க. இட் ப்ரொடியூஸ் diploid. haploid கூடாது, diploid. diploidனா ரெண்டு இல்லை, டூ டாட்டர் செல்ஸ் கிடையாதா, diploid daughter cells with identical genome. ஏன்னா இப்படி செப்பரேட் ஆகும்போது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குல்ல, with identical genome. ஓகேவா, வேற இன்னொன்று சிக்னிஃபிகன்ஸ்னா வாட் ஆர் த பேசிக் திங்ஸ், important things about this topic mitosis அப்படின்னா, next it helps in எங்க ஹெல்ப் ஆகுது, it helps in retain the same chromosome number in all somatic cells. helps in retain the same chromosome in all somatic cells. ஓகேவா, வேற என்ன தெரியணும், it restores the nucleocytoplasmic ratio. கரெக்டா, nucleocytoplasmic ratio. ஓகேவா, வேற எங்க இம்பார்ட்டண்டான, they helps in cell repair. mitosis helps in cell repair. அப்புறம் செல் ரிப்பேர், அப்புறம் செல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் ஆகுது, செல் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு. ஓகேவா, ஸோ நம்ம கட்டில் அப்பர் லேனிங்கில் இன்கேஸ் கட் ஆச்சுன்னா திரும்பியும் வந்துட்டு வரோம் இல்லையா, செல்ஸ் நியூவாக திரும்பி ஃபார்ம் ஆகும் இல்லையா.
ஸோ அது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிளட் செல்ஸ்லையும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங் அபவுட் மைட்டோசிஸ். இப்போ என்ன டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஒரு 2 minutes டைம் தரேன், டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். யா விக்னேஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க இன்னைக்கு சண்டே. எஸ், ரீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் கரெக்ட், மெயின்டைன் த சைட்டோபிளாஸ்மிக் நியூக்ளிக் ரேஷியோ, டயாட் ஆஃப் செல்ஸ், 2 cells at the end, கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட். இப்போ டவுட்ஸ் இருந்தால் லெட் மீ நோ, எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி சண்டே ஸ்பெஷல்? ஸோ வாட் இஸ் யுவர் சண்டே ஸ்பெஷல்ஸ்? அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டாக கேட்குறேன். ஓகே, டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, அகெயின் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு எம்சிக்கு போகலாமா? ஸோ விக்னேஷ் வீட்டில் ஃபிஷ்ஷா? ஓகே, ஸோ திவ்யதர்ஷினி ரிவிஷன் அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வேணால் கொடுக்குறேன், டக்கு 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 டக்குன்னு. ஸோ ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு மைட்டோசிஸ் பார்த்துட்டு இருந்தோம். மைட்டோசிஸில் மைட்டோசிஸில் ஸ்டார்ட் பண்ணோம். யா, மைட்டோசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மைட்டோசிஸ்னா என்னது? செல் டிவிஷன் அக்யூரிங் இன் சொமேட்டிக் செல்ஸ், அது பேர் தான் மைட்டோசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இது பேர் நம்ம ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இட் ஆல்சோ கால் ஈக்குவேஷனல் டிவிஷன் இன் மைட்டோசிஸ். நான் இன்னும் லஞ்ச் சாப்பிடலடா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்பெஷல். யாஷிகா ஃபிஷ்ஷு, சிக்கனு, பிரியாணி. ஓகே, நான் இன்னும் சாப்பிடல, நான் கிளாஸ் முடிச்சு தான் சாப்பிடணும். ஓகே, மைட்டோசிஸ் ஜென்ரலி எங்கே பார்க்குறோன்னா டிப்ளாய்ட் செல்ஸ், அதாவது 2 daughter செல்ஸில் இந்த மைட்டோசிஸ் ஃபார்மேஷன் பார்க்குறோம். இட் ஆல்சோ அக்யூஸ் இன் ஹாப்ளாய்ட் ஆன் சம் லோவர் பிளான்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸில் இந்த டைப்பில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியர் டிவிஷன். இன் மைட்டோசிஸில் இது 4 stages இருக்குது. அது பேர் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். ஓகேவா? ப்ரோஃபேஸ் அப்படின்னா என்னது? ப்ரோஃபேஸில் ஃபர்ஸ்ட்டு இட் இஸ் அ லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். இட் இஸ் அ நீட் கொஸ்டின். இட் ஃபாலோஸ் எஸ் சிந்தட்டிக் ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இட் ஃபாலோஸ். அப்புறமா ஏர்லி ப்ரோஃபேஸ், இங்கே வரைக்கும் ஏர்லி ப்ரோஃபேஸ். இன் சிந்தட்டிக் அண்ட் G2 ஃபேஸில் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்துட்டு இன்டர்வைண்ட் ஆயிருக்கும். அப்புறமா லேட் ப்ரோஃபேஸ்க்கு போகுது. லேட் ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது குரோமாட்டின் ஃபைபர்ஸ், அது வந்துட்டு அன்டாங்கிள்ட் ஆகி தி கண்டென்ஸ் குரூப்பாக தி கண்டென்ஸ் டு ஃபார்ம் அ மைட்டோட்டிக் குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 2 குரோமோட்டின்ஸ் ஃபைனலாக இந்த 2 குரோமோட்டின் வந்து சென்ட்ரோமியருக்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரோமியருக்கு போனதுக்கப்புறமா லேட் ப்ரோஃபேஸில் வேறு என்ன தெரியும்னா, செல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ் டு நாட் ஷோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்ஜி காம்ப்ளெக்ஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் என்வெலப். இதெல்லாமே இல்லை, இட் காணாமல் போயிடுது. அப்புறம் மெட்டாஃபேஸில் இப்போது லேட் ப்ரோஃபேஸில் அப்புறம் மெட்டாஃபேஸுக்கு போனீங்கன்னா, மெட்டாஃபேஸில் நியூக்ளியர் என்வெலப் கம்ப்ளீட்லி டிஸ்இன்டிகிரேட்ஸ், அதாவது கம்ப்ளீட் நியூக்ளியர் என்வெலப் டிஸ்இன்டிகிரேட்ஸ் ஆகி இந்த குரோமோசோம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் டு சைட்டோபிளாஸ்மிக் ஆஃப் த செல். சைட்டோபிளாஸ்மிக் போயிடுது. ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபைனலாக இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே ஒரு ஈக்விலேட்ரல் பிளேனில் வந்துட்டு இந்த குரோமோசோம் ஆர் குரோமாட்டின்ஸ் எல்லாமே வந்து குரோமோசோம் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா? குரோமோசோம்ஸ் கம்ஸ் டு லை இன் ஈக்விலேட்ரல் அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் அட் த மெட்டாஃபேஸ். இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர், இந்த பிளேட்டு பேர் மெட்டாஃபேஸ் பிளேட். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆன பிளேட் பேர் மெட்டாஃபேஸ் பிளேட். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுதா, இந்த டைமில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்துட்டு போத் சைட்ஸில் கனெக்டட் டு குரோமோசோம். ஓகேவா? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னால் இப்படி ஃபைபர்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். தே ஆர் கனெக்டட் பை த கைனட்டோகோர்ஸ் ஃப்ரம் த சைட். இங்கே பாரு சென்ட்ரோமியர், இதுதான் சென்ட்ரோமியர், இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஓகேவா? இது குரோமோசோம்ஸோட கனெக்டடாக இருக்குது. இதுதான் கதை. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கண்டென்சேஷன் டவுட் கேட்டிங்க, அது இப்போ வேண்டாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அனாஃபேஸ் பற்றி பார்க்கலாம். அனாஃபேஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ். இட் இஸ் அ நீட் கொஸ்டின். அதுக்கப்புறமா அனாஃபேஸில் என்ன நடக்குது, அங்கே என்ன ஆயிடுச்சு, ஈக்விலேட்ரல் பிளேன் மாதிரி மெட்டாஃபேஸ் பிளேட் மாதிரி ஒன்று தயாராச்சு. இங்கே என்ன நடக்குது, அந்த மெட்டாஃபேஸ் பிளேட் இப்போ இதுதான் மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கா. இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த சைடு புஷ் பண்ண என்ன நடக்குது, இப்போ 2ஆக டிவைட் ஆகுது இல்லையா.
கரெக்டா இப்படி ரெண்டா டிவைட் ஆகுது இல்லையா ஸோ அதுதான் கதை ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டோசிஸ் சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோம் டிவைட்ஸ் இன் அ லாங்கிடியூட்னல் பிளேட் இங்க பாருங்க இது டிவைட் ஆகுது டு ஃபார்ம் என்னது டு ஃபார்ம் 2 டாட்டர் செல்ஸ் ஓகேவா தி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட் டைட்டா இப்படி இழுக்குது ஓகேவா the chromatid moves from equated to opposite poles இப்படி போயிடுது சரியா இது நெக்ஸ்ட் ஃபேஸ் டீலோஃபேஸ் என்ன நடக்குதுன்னா இந்த அனிமல் செல்ஸ்ல டீலோஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கட் ஆகிட்டு டிவைட் ஆகிட்டே போகுது இதே பிளான்ட் செல்ல வேற மாதிரி the chromosome clusters of the opposite and chromatin fibers nuclear animal the chromosome of 2 daughter cells is formed அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கால்ஜி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே ரீஅப்பியர் ஆகுது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மட்டும் டிஸ்அப்பியர் ஆகும் அது நீட் கொஸ்டின் சரியா இதே சைட்டோகைனசிஸ்ல இங்க பாருங்க இப்படி டிவைட் ஆகிட்டே போகுது ஓகேவா இட் ஸ்டார்ட்ஸ் வித் டீலோஃபேஸ் இன் ப்ரோக்ரஸ் அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சமா இது வந்துட்டு கட் ஆகிக்கிட்டே போகுது இந்த க்ளீவேஜ் வந்து கொஞ்சமா டிவைட் ஆகிட்டு 2 டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது அது எப்படி அனிமல் செல்ல பிளான்ட் செல்ல செல் வால் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா there is something called cell plate which is forming over here இந்த cell plate எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in plant vesicles are formed and Golgi bodies accumulate அதாவது vesicles ஃபார்ம் ஆகி Golgi bodies வந்து அப்பியர் ஆகுது எங்க நடுவில் அப்பியர் ஆகுது அது அப்பியர் ஆகி ஒரு திக்கா ஃபார்ம் ஆகுது அது பேர் தான் செல் பிளேட் ஓகேவா அந்த செல் பிளேட் வந்தனால என்ன ஆகுது அந்த they separate the 2 daughter cells ஓகேவா 2 டாட்டர் செல்ஸா டிவைட் ஆகுது அதுக்கப்புறமா it produce 2 diploid daughter cells with identical genome identicalனா சிமிலரா இருக்கு சரியா அப்புறம் it helps in some chromosome in all somatic cells it restores the nucleocytoplasmic it helps in intercellular repair ஓகேவா இதுதான் significance இப்போ ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு சிக்கன் ஃபிஷ் பிரியாணி உங்கள் வீட்டில் பக்கா கிளியரா ஆல் ரைட் ஸோ தட் இஸ் அபவுட் மைட்டோசிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு மண்டே மியோசிஸோட செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் முடிஞ்சிருது எம்சிக்யூஸ் இப்போ நான் கொடுக்குறேன் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் சரியா லெட்ஸ் கோ அண்ட் சி ஒரு 5 எம்சிக்யூஸ் கொடுக்குறேன் ஓகேவா இம்பார்ட்டன்ட் 5 எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்டது சரியா டக்குன்னு பார்க்கலாம் என்னது I don't want to waste your time also. சரியா எஸ் எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்துடலாம் ஓகேவா எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபைல்ஸ்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் எத்தனை பேர் ரெடி எஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் எஸ் ரெடினா ரெடி சூப்பர் விக்னேஷ் துர்காதேவி யாஷிகா ஜிவி ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம் மைட்டோசிஸ் ஓகேவா மைட்டோசிஸ் இஸ் ஆல்சோ நோன் as ஆப்ஷன் கொடுத்தக்கு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ரிடக்ஷனல் டிவிஷன் ஈக்குவேஷனல் டிவிஷன் meiotic division none of this so choose பண்ணுங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் ஈக்குவேஷன் கரெக்ட் யாரெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க துர்காதேவி ஜிவி கலைவாணி திவ்யதர்ஷினி யாஷிகா துர்காதேவி ஜிவி எல்லாரும் ரைட் ஆன்சர் எஸ் ஏன் ஈக்குவேஷனல் டிவிஷன் ஏன்னா chromosome number remains the same as present in the parent cell அது வந்துட்டு equational division ஓகேவா எஸ் மைட்டோசிஸ்னா equational division first good சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் செகண்ட் கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 MCQs mitotic cell division
mitotic cell division is usually seen in dash. Options are germ cells, somatic cells, gametes, zygote. So choose the right option. Vignesh, correct. Somatic cells. Diploid கிடையாது. Yeah, somatic cells. Somatic, correct. Yeah, good. பார்த்தேன் லைவ் செஷன்ல பார்த்து தான் இருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் வந்து நீட் 2021ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீட் 2021 கொஸ்டின், ஓகேவா? எழுதிக்கோங்க. Which of the following occurs in anaphase of mitosis? Which of the following occurs in the anaphase of mitosis? இது 2021 NEET question, ஓகேவா? Anaphase of mitosis. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து நீட்டாக எழுதுறேன். chromosomes align at the equatorial plate. ஓகேவா? நெக்ஸ்ட் nuclear membrane reappears. அப்புறம் ஆப்ஷன் சி sister chromatid separates and move towards the opposite poles. D option வந்துட்டு cytokinesis begins. So choose the right option. Yeah, correct. Option C is right. என்ன நடக்குது? அனாஃபீஸ்ல ரெண்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் செப்பரேட் ஆயிட்டு என்ன நடக்குது? செப்பரேட் ஆயிட்டு ஆப்போசிட் போல்ஸ்ல போயிட்டு போகுது. என்ன ஆகுது? போல் ஆப்போசிட் போல்ஸ்ல டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 2000 NEET 2020 கொஸ்டின், ஓகேவா? மச்சான், give me 2 minutes, I will call you. 2 minutes. So 2020ல question, during mitosis the chromosome are rearranged at இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொன்னேன். at the equatorial plate during which phase? எந்த ஃபேஸ்ல? the options are prophase, metaphase, anaphase, telophase. So choose the right option. Good. Vignesh, நல்லா படிச்சீங்க போல. Yes, metaphase is the right option. Yeah, Durga Devi, right. Vignesh, GVGV, yes, correct. Next, 2000 NEET 2017 question. NEETல 2017ல கேட்ட question. The spindle fibers attach to chromosome at options are centrosome, centromere, chromosome அப்புறம் telomere. So choose the right option. ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு புரியலையா? எஸ், இங்கே பாருங்கள். சென்ட்ரோசோம், சென்ட்ரோமியர், ஓகேவா? குரோமோமியர், டீலோமியர். எஸ், திவ்யதர்ஷினி இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திவ்யதர்ஷினி, விக்னேஷ், யாஷிகா, துர்கா தேவி, ஜிவி, சாகாத்ரி எல்லாம் ரைட் ஆப்ஷன். Centromere is the right answer. So that's it for today. Thank you for listening at Sunday classes also. So இந்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் மியோசிஸோட செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் முடிச்சிடுறோம். அப்புறம் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் டாபிக். சரியா? குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.
All right for today.